அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR 2012 முதல் 2013 ஆண்டு விவரங்களைக் கொண்டு 2014 ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக உள்ளதாக கணித்துள்ளது. உணவுப் பொருட்கள் கழிவுகள், பயிர்கள், கூட்டு விரயங்கள் சதவீதங்களில் தானியங்கள் 5 முதல் 6%, பருப்பு வகைகள் 6 முதல் 8%, எண்ணெய் வித்துகள் 3 முதல் 10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5 முதல் 16%, பால் 1%, மீன்வளம் நிலத்தில் 5%, கடலில் 10%, இறைச்சி 3%, கோழி 7%. வேளாண் விளை பொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் MOFPI மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அவற்றில் சில: பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரும் வரை குளிர்பதன வசதி, மதிப்பு கூட்டி பாதுகாக்கும் கட்டமைப்பு, புதிய இறைச்சி கொட்டில்கள், தர உத்தரவாத திட்டம், தர குறியீடு, அறிவியல் முறையிலான தர குறியீடு, ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் பிற முன்னேற்ற நடவடிக்கைகள். மேலும் தோட்டக்கலை அல்லாத பொருட்களின் அறுவடைக்கு பின் நேரிடும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளை நிலங்களிலிருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன வசதியும் பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளையும் இந்திய அரசு செய்துள்ளது. 2008 முதல் 2009 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனினும் பெரிய முன்னேற்றம் எதுவும் தெரியவில்லை. வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி APMC வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு ஆகும். APMCயின் பணிகள் பின்வருமாறு: வேளாண் அங்காடிகளில் அரசு தனியார் கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல், அங்காடி சார்ந்த விரிவாக்க பணிகளை உழவர்களுக்கு வழங்குதல், விலை நிர்ணயத்திலும் அங்காடி பரிமாற்றங்களிலும் வெளிப்படை தன்மையை கொண்டு வருதல், வேளாண் உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் உழவர்களுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல், வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், வேளாண் பொருட்களின் வரவையும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய வேளாண் நெருக்கடிகள். இடு பொருட்களின் செலவு உயர்வு. விதைகளே உழவர்களுக்கான மிகப்பெரிய உள்ளீடு பொருளாகும். தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் உழவர்கள் மாநில அரசாங்க நிறுவனங்களிலிருந்து விதைகளை பெற்று வந்தனர். இந்நிறுவனங்கள் விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து தரமும் விலையும் நிர்ணயிக்க முழு பொறுப்பாக இருந்தன. தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் அங்காடி உலகளவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் 2003 ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. இது உழவர்களை இரட்டிப்பாக பாதித்தது. விலைகள் உயர்வு, போலி விதைகள் உருவாக்கம் முதலான பல சிக்கல்களை மேலும் பெரிதாக்கியுள்ளது. வேளாண்மை மானிய குறைப்பு. ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி, புகையிலை முதலான பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக வளர்ப்பதற்கு உழவர்களை ஊக்குவித்தனர். தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானியம், உரமானியம் ஆகியவற்றை குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் 300% அதிகரித்தன. மின் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. ஆனால் வேளாண் பொருட்களின் விலை அந்தளவுக்கு உயரவில்லை. இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. உலகமயமாக்குதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001 ஆண்டில் 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. இதன் விளைவாக இறக்குமதி மலிந்து பொருட்கள் அங்காடியில் குவிந்தன. இதனால் பருத்தி, மிளகு முதலான பயிர்களின் விலைகள் சரிந்தன. கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். 1991 ஆண்டிற்கு பின்னர் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் வேளாண்மைக்கு போதுமான கடனுதவி அளிக்க இயலவில்லை. இது உழவர்களை அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டிக்காரர்களை சார்ந்திருக்க கட்டாயப்படுத்தியது. வணிக கொள்கை சீர்திருத்தங்கள். 1991 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புதிய வணிக கொள்கையின் முக்கியமான அம்சங்கள் ஆவன: தடையில்லா இறக்குமதி, ஏற்றுமதி. 1991 ஆண்டுக்கு முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. 1992 ஆண்டிலிருந்து இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஏப்ரல் 1, 1992 ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. சுங்க கட்டண அமைப்பும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதலும். ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. உச்ச அளவாக 50 விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்துள்ளது. இந்த தீர்வைகளை படிப்படியாக குறைப்பதன் மூலம் முயற்சியாக 1991 முதல் 92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300 விழுக்காட்டிலிருந்து 150 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிதி அறிக்கைகளில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இந்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஆண்டு ஏப்ரல் 1
2015 முதல் 20 ஆண்டு வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கைகளை அறிவித்தது. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015 முதல் 2020 வரை. ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு, மேக் இன் இந்தியா, மின்னணு இந்தியா, டிஜிட்டல் இந்தியா முதலான திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கமாகும். சிறப்பு கூறுகள்: ஏற்றுமதி உதவிகளை 25 விழுக்காடு அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரித்தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் ஆகியவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்கு காசாளர் ஆகியோரால் CA/CS காஸ்ட் அக்கவுண்டன்ட் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இறக்குமதியாளர் தன் விவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் ஒப்படைக்க வேண்டிய அவசியமில்லை. பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலவையான தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்கள் ஆகும். தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020 ஆண்டிற்குள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015 முதல் 2020 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் SEZ அனுமதி வழங்குதல், பெருகியிருந்த கட்டுப்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி ஆகிய குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. 2005 ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இக்கொள்கையினால் பெரும்பாலான உழவர்கள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை அடைவதற்காக பல நாடுகளில் SEZ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு காண்ட்லா எனும் இடத்தில் துவக்கியது. காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980 துவக்க காலத்திலும் மேலும் 7 EPZகள் பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் துவக்கப்பட்டன. EPZ அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததின் விளைவாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளின் முதன்மையானது இந்தியாவாகும். 1965 ஆண்டு காண்டலாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களை உருவாக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக தடையில்லா வணிக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள், தொழில் பூங்காக்கள், பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் பூங்காக்கள், புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல. SEZஇன் முக்கிய நோக்கங்கள்: வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமான வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயை அதிகரித்தல், பன்னாட்டு வணிகத்தில் உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல். செஸ்ஸின் முக்கியமான இயல்புகள்: பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அரசின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இதனால் சமூகமும் சுற்றுப்புற சூழல்களும் பாதிக்கப்படுகின்றன. நிதி சீர்திருத்தங்கள்: நிதி ஒழுங்கு மிக முக்கியம் என்பதில் ஐயமில்லை. இந்த நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டத்தின் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருகும் நேரடி வரி அளவை மாற்றி அமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும். எனவே பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது. செலவை குறைக்கும் முகத்தான் உர மானியமும் சர்க்கரை மானியங்களும் குறைக்கப்பட்டன. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துகள் விற்கப்பட்டன. அரசு நிலத்திட்டங்களுக்கான நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்களை குறைத்தது. இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கம் அதிகரித்தது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் GST. பண்டங்கள் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவை மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வரி VAT என்பது பலமுனை வரியாகும்.
பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள் நடைமுறைக்கு வந்தது. தற்போதைய வரி விகிதங்கள் 0, 5, 12, 18, 28. பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி வீதம். ஜிஎஸ்டியின் நன்மைகள். அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது. ஒருமுனை வரியாக உள்ளது. பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. இணையவழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. தளவாடங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு முறையற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்களும். இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பை மிகுந்த திறனுடையதாய் மாற்ற முயற்சித்தன. வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவற்றுள் சில: ரொக்க இருப்பு வீதம். 1991ஆம் ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR, ரொக்க இருப்பு வீதம், கேஷ் ரெவென்யூ ரேஷியோ ஆகியன குறைக்கப்பட்டன. 1991ஆம் ஆண்டின் மத்தியில் SLR மற்றும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வீதங்கள் மிக அதிகமாக இருந்தன. மூன்றாண்டு கால அளவில் SLR விகிதத்தை 38.5%லிருந்து 25%ஆக குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதேபோன்று CRR விகிதத்தையும் 4 ஆண்டுகளில் 3 முதல் 5%ஆக குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வட்டி விகித தளர்வு. முன்னர் வைப்புகளுக்கான வட்டி வீதம், வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் ஆகியவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி RBI கட்டுப்படுத்தி வந்தது. தற்போது அவை தளர்த்தப்பட்டுள்ளன. பொதுத்துறை, தனியார் துறை, அயல்நாட்டு வங்கிகள் ஆகியவற்றிற்கிடையேயான அதிகப்படியான போட்டியை எதிர்கொள்ள நிர்வாகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டன. செயல்பாட்டில் இருக்கும் வங்கிகளின் வலையமைப்பை பரவலாக்க வங்கி கிளைகளுக்கான உரிமம் வழங்குதல் தளர்த்தப்பட்டது. புதிய கிளைகளை கண்டறியவும் சிறப்பு கிளைகளை திறக்கவும் வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்கான வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நரசிம்மம் குழு அறிக்கையின்படி வார கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. தொகுப்புரை. புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு பின் இந்திய பொருளாதாரத்தில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் அளவே அந்நாட்டின் அரசியல் பொருளாதார வலிமையை நிர்ணயிக்கும் எனில் இந்தியா 1991ஆம் ஆண்டு முதல் உண்மையாக வளர்ந்து உள்ளது. இந்திய GDP 2015 முதல் 16ஆம் ஆண்டில் $2 டிரில்லியன் கடந்துள்ளது. GDPயை பொறுத்து நமது நாடு தற்போது 9வது இடத்தில் உள்ளது. ஒருமுறை டாக்டர் ராஜ்கிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்ட இந்தியா தற்போது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சியானது கணக்கியல் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக ஏற்பட்டது. அதனால்தான் அதிகரித்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பொதுமக்களின் துன்பங்களை தணிக்க தவறிவிட்டது. சமூக பொருளாதார சுற்றுப்புற சூழ்நிலைகளில் சமனற்ற நிலை ஏற்பட்டது. வேலையின்மை, வறுமை, உடல் நலக்குறைவு முதலான அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படாமலே உள்ளன. சொற்களஞ்சியம். இதை அப்படியே ஒருத்தர் பார்த்துக்குங்க.